அற்புதமான நேரத்தில் கர்த்தர் நம்மை கூடி ஆராதிக்க கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு வெகு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்தலை குறித்து உங்களோடு கூட நான் நேற்று தினத்திலே பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலோடு துவங்கினோம். இன்றைக்கும் அதை துவங்குவோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு இங்கே அற்புதமான கூற்றை நிறுவுகின்றார். நம்முடைய இரட்சகரும் நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்போ இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் வழங்கப்படுகின்ற மிக சிறந்த அறிவுரை. நீங்கள் வளருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வளர்றோமா? கிருபையிலே வளர சொல்றாரு. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர சொல்றாரு. நான் நேற்று தினத்தில் உங்களோடு கூட சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒரு சைக்கிள் ஓட்டுறது மாதிரி. சைக்கிளில் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு ஸ்டாண்டை தள்ளிட்டு 2 காலையும் எடுத்து 2 பெடலில் வச்சுட்டு அப்படியே சைக்கிளில் நிற்போம்னா ஒரு 5 செகண்ட் கூட நிற்க முடியாது, கீழே வந்துடும். இந்த சைக்கிள் பெடலில் காலை வச்சா மட்டும் போதாது, அதை தொடர்ந்து மெரிச்சிக்கினே இருக்கணும், சைக்கிள் போய்க்கினே இருக்கணும். அப்போ தான் சைக்கிள் விழாது, நம்மளும் விழ மாட்டோம். அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கை வீழ்ச்சி அடையாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றத போல நம்ம நின்றுடக்கூடாது. நான் 50 வருஷம் கிறிஸ்தவன், 60 வருஷம் கிறிஸ்தவன், எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. என் சைக்கிளை நான் ஓட்டிக்கினே இருக்கணும். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் வேட்கை அதிகமாகி கொண்டே இருக்கணும். இன்னும் உம்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் உம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வேட்கை நமக்குள்ளே அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கட்டத்தில் திருப்தி அடைகிறது என்கிறது அது போதாது. அப்படி ஒரு கட்டத்தில் திருப்தி அடைந்து நிறைவடைந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நின்றுட்டோம்னா நம்முடைய சைக்கிள் விழுந்துடும், நம்மளும் விழுந்துருவோம். அதனால ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். அவருடைய கிருபையிலே நாம் விருத்தி அடைய வேண்டும், வளர வேண்டும், அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். எல்லாரும் வளர அவசியம் இருக்கிறது. எல்லாரும் வளரலாம். எந்த ஒரு சூப்பர் பரிசுத்தவானோ சூப்பர் தீர்க்கதரிசியோ உன்னதமான உபதேசத்தை பேசுற மிகப்பெரிய ஆழங்களை அறிந்த போதகரோ நான் வளர்ந்துட்டேன், இதுக்கு மேல வளர்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா போதகர்களும் இன்னும் வளரணும், எல்லா விசுவாசிகளும் இன்னும் வளரணும். விசுவாசிகள் ஒரு லெவல்ல வளர்ந்து நிற்கிறாங்க, போதகர்கள் ஒரு லெவல்ல வளர்ந்து நிற்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். நான் வளர்ந்துட்டேன்னு நினைச்சா நம்ம விழுந்துருவோம். அதனால நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தால் மாத்திரம் போதாது. கர்த்தருக்குள் பிறக்கிறது என்கிறது, மறுபடியும் பிறத்தல் என்கிற அனுபவம் மிகவும் ஆசீர்வாதமான அனுபவம். ரீபத், மறுபிறப்பின் அனுபவம் என்கிறது ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் மிக அவசியமான, மிக முக்கியமான, மகிழ்ச்சிகரமான சம்பவம். நாம் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் வளர்ந்து விட்டால் மாத்திரம் போதாது, பிறந்து விட்டால் மாத்திரம் போதாது. நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், கிருபையிலே வளர வேண்டும். அல்லேலூயா. யாரையும் பார்த்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் ரொம்ப பெரிய உபதேசிகன், அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நற்செய்தியாளர் மாதிரி, ஆனால் நான் ரொம்ப டெப்த்தாக போவேன். அநேக நேரங்களில் மற்றவர்களை நாம் மட்டுப்படுத்தி யோசிக்கிறதும் கூட நம்முடைய கற்றுக்கொள்ளுதலுக்கு இடையூறுதலாக இருக்கிறது. மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுதல் கூட அவங்கள விட நாம் பெட்டர்னு யோசிக்கும் போது நம்ம இன்னும் பெட்டராக முடியாது. நான் இன்னும் பெட்டராகன்னு நம்ம யோசிக்கணும். இன்னும் நான் அவரை அறிந்து கொள்ளது 1000 இருக்கிறது, கோடி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பேதுரு சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவிலும் அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரணும்னு. எபேசியர் 4 நம்ம படித்தோம். எல்லாவற்றிலும் 4:14 நினைக்கிறேன்,
எல்லாவற்றிலும் நீங்கள் வளரணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அப்பதான் தேவன் உங்களில் மகிழ்வார். ஒவ்வொரு வருஷமும் குழந்தை என்ன பண்ணுது? வளர்ந்து அது ஒவ்வொரு சேட்டையை செய்யும்போது, ஒவ்வொரு செயலை செய்யும்போது அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அழகான குழந்தை பிறந்து விட்டது, ஆனால் அது வளரவே இல்லைன்னா அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன இது வளரவே இல்லையே, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, சரியான வளர்ச்சி இல்லை சார் அப்படின்னு. அந்த வளர்ச்சி இல்லாம போகக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும். சரி, நேற்று தினத்திலே கிருபையில் வளர்தலை குறித்து ஒரு சில கருத்துக்களை, 3 கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது கருத்து, ஆவிக்குரிய வளர்ச்சி தானாக நடப்பது இல்லை. அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, பெத்து போட்டா பிள்ளைங்க வளரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெத்து போட்டா வளரப்போகுது, அதுனா வேலிங்காத்தான் செடியா? யோசித்து பாருங்க. நட்டுட்டா வளர்ந்துடும் அப்படின்னு இந்த சீமை கருவேல மரம்னு சொல்லுவாங்க பாரு, வேலிங்காத்தான். அது வந்துட்டு யாரும் அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியது இல்லை. இங்க போய் வெளியே போய் பாருங்க, அந்த பக்கம் ரொம்ப செழிப்பா சிறப்பா வளர்ந்துருக்குது. மரமே மரமே உன்னை வைத்தது யாருன்னு கேட்டா அது என்ன சொல்லும்? உன்னை வளர்த்தது யாருன்னு கேட்டா என்ன சொல்லும்? உனக்கு வேலி அடைத்தது யாருன்னு கேட்டா என்ன சொல்லும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு ஒரு பராமரிப்பும் இல்லை, அது தானா வளர்ந்துடும். ஆனா பிள்ளைகள் வந்துட்டு அப்படி கிடையாது. பெத்து போட்டா வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அநேக நேரங்கள் நம்ம அப்படி யோசிக்கிறோம், தானா நாள் அதுக்கான நாள் வந்துச்சுன்னா தானா நடந்துடும் அப்படின்னு. அதே போல ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒவ்வொரு நாளும் போக 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 தானா வந்துடும், வளர்ந்துருவேன். அப்படிலாம் கிடையாது. அதற்கு தகுந்த போஷாக்கை நாம் பெற வேண்டும், அதை ஜீரணிக்க வேண்டும், அப்பதான் வளர முடியும். ரெண்டாவதா சொன்னேன், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முடிவு என்கிறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிலும் அவரை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் நாம் வளர வேண்டும். இதற்கு முடிவே கிடையாது. அதனால்தான் முடிவே இல்லை என்கிறதுனால்தான் எல்லாருமே எல்லா நிலையிலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு டாக்டர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 90ல MBBS படிச்ச டாக்டரே இன்னைக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு வேற எந்த நாலேஜுமே கிடையாது, எந்த புக்ஸும் படிக்கல, கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. 80-90ல MBBS முடிச்சுட்டு டாக்டரா இருக்கிறார். அப்ப வந்த நோய்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அப்படிதான் இப்ப வர புது புது நோய் அவரால் ட்ரீட் பண்ண முடியும். ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேல செய்ய முடியாது, அதுக்கு மேல அவருக்கு நாலேஜ் கிடையாது. டாக்டர்னா ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கினே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பணம் வாங்கி வாங்கி போட்டுக்கினா மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கினே இருக்கணும். புது புது நோய் வருது, புது புது வைத்தியங்கள் வருது. நான் படிச்சுட்டேன் அப்படின்னு தண்ணீரை அடைய முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்போ டாக்டரே அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் நாம் கற்று தேர்ந்தாயிற்று அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கவனிக்கிறீங்களா? மூணாவதா நேற்று தினத்திலே பகிர்ந்து கொண்டோம், ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிறது எத்தனை என்பதின் அடிப்படையில் இல்லை. எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், எத்தனை முறை பைபிளை படிச்சிட்டோம், எத்தனை வசனங்கள் மனப்பாடமா தெரியும், எத்தனை முறை சர்ச்சுக்கு போனோம், எத்தனை முறை நம்ம வந்துட்டு அதை செஞ்சு, இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தீர்மானிக்க முடியாது. ஒரு சிலர் 50 வருடங்களாய் சபைக்கு வந்து கொண்டும் இதுவரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் போல் இருக்கிறாங்க. ஆலயத்தில் தான் இருந்தால் ஒருத்தி 18 வருஷம் கட்டப்பட்டிருந்தா, பெதஸ்தா குலத்தருகே தான் ஒருத்தர் இருந்தா 38 வருஷமா கட்டப்பட்டிருந்தா. அப்ப ஆலயத்தில் இருந்தா கூட இந்த 18 வருஷம் கேஸ் போல 38 வருஷம் கேஸ் போல வருஷங்கள் கடந்தாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே எத்தனை என்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவ போவதில்லை. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறதற்கான முதல் படியின் பாதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு சேர்ந்து எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4 22ஆம் வாக்கியத்திலிருந்து 24ஆம் வாக்கியம் வரைக்கும் படிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். எபேசியர் நிருபம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இறையல் கூற்றுக்கள் அடங்கிய மிக சிறந்த ஒரு நிருபங்கள்ல அநேகரால் மிகவும் நேசித்து வாசிக்கப்படுகின்ற ஒரு நிருபம்.
அதே நேரத்தில் மிக ஆழ்ந்த இறையியல் சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு நிருபம். நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்னறியப்பட்டோம், கிறிஸ்து எப்படி நமக்காக பலியானார், அதன் நிமித்தம் நாம் நம்முடைய பாவங்கள் எப்படி நிவர்த்தி ஆயிற்று, அது நிமித்தம் நாம் எப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம், எல்லா உபதேசமும் இதுல வந்துடுது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்றெல்லாம் சொல்றாரு. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எபேசியர் நிருபத்தை ஆரம்பிக்கும் போது நாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக பிறக்கின்ற அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம், ஒரு குழந்தையா பிறந்துட்டோம். பிறந்த பிறகு பிறந்த வண்ணமாவே நாம் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் வளரணும். அந்த வளர்ச்சியை எப்படி அந்த வளர்ச்சி பாதையில் நாம் செல்ல முடியும் என்கிறதை குறித்து 3 விஷயங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கி சொல்லுகின்றார். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இன்றைக்கு முதலாவதாக பழையதை விட வேண்டும் என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழையதை விட வேண்டும். பழையது அப்படின்னாவே ஒரு சிலருக்கு ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, ஓல்ட் இஸ் கோல்டு. அது கோல்டா இருந்தா ஓல்டா இருந்தா கூட கோல்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளா பழசா இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு ஒரு கூற்று நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. அது ஒரு விதத்துல வாஸ்தவம். சிறந்தவைகள் பழமைகளாயிருந்தாலும் அவைகள் நிகழ்காலத்தில் சிறப்பான இடம் பிடிக்கும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அநேக தருணங்களில் தேவையில்லாத சம்பவங்கள், தேவையில்லாத காரியங்கள் சம்பவித்திருக்கிறது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு சாப்பாடு நம்ம செய்யறாங்க வீட்டில். இன்னைக்கு இரவு சாம்பார் செய்யறாங்க. காலையில தங்கிருச்சுன்னா நல்லா இருக்குமா? இல்லை, இன்னைக்கு செஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு இந்த சாப்பாடையும் சாம்பாரையும் எடுத்து போட்டு சாப்பிட முடியுமா? ஏன் அதை ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்றது? இது ஓல்ட் இஸ் கோல்டு, சாப்பிடு. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலவைகள் உண்மையாவே ஓல்ட் இஸ் கோல்டு தான். இந்த வேதம் எழுதப்பட்டு எத்தனையோ 1000 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் இது கோல்டு தான். ஒரு சிலவைகள் ஓல்டுன்னா அதை விட்டுடணும். இந்த வேதத்தை பூஞ்சை காளான் என்ன பண்ண முடியாது, கெடுக்க முடியாது. ஆனா இந்த பழைய சோறு, இந்த பழைய சாம்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, ஒரு 2 நாள் ஆச்சுனாவே மேலே கருப்பு மேலையுமா பூஞ்சை பூக்கும். நாள் என்ன செய்யுதுன்னா, காலம் என்ன செய்யுதுன்னா, அது கெட்டு போக செய்யுது. காலத்தினால் கெட்டு போனவைகளை நாம் தூக்கி எறிகிறது தான் சிறந்தது. ஒரு சமையல் செய்யறதுக்கு சாம்பாருக்கு முள்ளங்கி வாங்கின்னு வராங்க, அதை ஒரு 20 நாள் வச்சிருந்து செய்யறாங்க. சாம்பார் எப்படி இருக்கும்? கட் பண்ண முடியுமா? முதல்ல அதை யோசித்து பாருங்க. அதே நேரங்களில் நாம் விட வேண்டியவைகள் நிறைய இருக்கிறது. பழையவைகளை நாம் விட வேண்டும். நம்ம வாழ்க்கையில பூஞ்சை பூத்தத, பூரணம் பூத்தத, துர்நாற்றம் எடுக்கிறத நாம் என்ன செய்யணும்? விடணும். வேதம் சொல்லுது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை அப்ப அந்த பழைய மனுஷனை நீங்க களையணும். பழைய வாழ்க்கை முறை, பழைய நம்முடைய பேச்சு வழக்கம், நம்முடைய பழக்க வழக்கம், பழைய நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள், பழைய நம்முடைய பொதுவான காரியங்கள், அவைகளில் தேவனுக்கு விரோதமானவைகள், நம்மை உடைக்கக்கூடியவைகள், நம்முடைய தரத்தை குறைக்கக்கூடியவைகள், நம்மை துவல வைக்கின்ற காரியங்கள், இவைகளை நாம் விட வேண்டும். மறுபடியும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு விரும்புறீங்களா? நீங்க உங்க பழையதை முதல்ல விடணும். அழுகி போனவைகளையும் பூர்ணம் பூத்தவைகளையும் மனதில் வைத்துக்கொண்டு மனதை நாற்றம் எடுக்க விடாதீங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள் நாம் செய்யற பெரிய தப்பு என்னன்னா, உண்மையாவே சொல்ல போனா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கசந்த அனுபவங்கள், வீழ்ச்சிகள், தடுமாற்றங்கள் இருக்கும். பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரனா இந்த மக்களை அந்த வீழ்ச்சி, அந்த கசந்த அனுபவத்துக்குள்ளே போட்டு பூட்டி விட வேண்டும் என்கிறது தான். அந்த சிறைக்குள்ள அவனை தள்ளி அவன் அதுல பூட்டிட்டான், அவன் என்ன பண்ண மாட்டான்,
வெளியே வர மாட்டான். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ இப்படி நடந்துட்டனே, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சே, நான் அந்த தப்பு அன்னைக்கு அப்படி செஞ்சுட்டனே, நான் அந்த தப்பு அப்படி செஞ்சிடக்கூடாது. 40 வருஷம் கழிச்சு பேசிட்டு பழைய சென்டர் இருக்கும்போது ஒருத்தர் ஜெபிக்க வந்தார் என்கிட்ட, ரவி அப்பார்ட்மெண்ட்ல இருந்து. அவருக்காக நாங்கள் ஜெபிச்சோம். துபாயிலே எங்கே வேலை செஞ்சுதாராம். அவருக்காக நாங்கள் ஜெபிக்கோம். அப்பப்போ வந்துட்டு எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லுவார். சரி, அதை சொன்னால் கூட பரவாயில்ல, எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்க, சரி ஜெபம் பண்ணுறோம். அவர் அப்பப்போ சொல்வார், நான் வந்துட்டு 3ஆவது படிக்கும்போது ஒரு பையனை தலை மேலே அடிச்சிட்டேன், அந்த தப்பு தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சோ, இன்னைக்கு ஏன் தலை இப்படி ஆயிடுச்சோ, இன்னைக்கு அதனால தான் எனக்கு மூளை குழம்பி போச்சோ. 5ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒருத்தனுடைய சாக் பீஸை நான் எடுத்துக்கினேன், ஒருவேளை அந்த பாவமோ. இப்போ சொல்லி அனுப்புவேன், நாளைக்கு வந்து அதே தான் சொல்வார். எந்த அளவுக்கு ஆழமா, எத்தனை வருஷம். இப்போ அவருக்கு எப்படி வயசு 40, 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புல பல்பம் திறன்னு பென்ஸ் எல்கேஜி யூகேஜி பிரச்சனை இப்போ பேசிட்டு இருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில வருடங்கள் கடந்தாலும் பிசாசானவன் என்ன செய்யறான்னா, நாமே அதிலிருந்து வெளியே வந்தாலும் நம்ம அதை உள்ளே போட்டு அவன் அடைக்க விரும்புறான். நாம் இந்த தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்கணும். கவனிக்கிறீங்களா? ஒரு சகோதரன், எப்ப நீ பிரசங்கம் பண்ண அப்படின்னா, ஐயோ நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டேன், அதனால இப்ப பிரசங்கம் பண்ண மாட்டேன். விட்டுட்டு இல்ல, மனம் திரும்பிட்டு. ஆமா, இப்ப தூய்மையா தான் இருக்கிற. ஆமா, ஆண்டவர் உன் பிரசன்ட்டை தான் பார்க்கிறாரு, பாஸ்ட பார்க்கல, நீ பிரசங்கம் பண்ண. அப்போ நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளும் குற்ற உணர்வுக்குள்ளும் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவன் நான் என்ற ஒரு உணர்வுக்குள்ளுமே பிசாசு நம்மை வைத்திருக்க விரும்புகிறான். அதற்காக ஒரு சில மனிதர்களை பயன்படுத்துகிறான். உங்க கூட இப்போ 8ஆம் வகுப்பு படிக்கும் போது துண்டுபிடி அடிச்சிருப்பான், உங்க கூடலாம் இல்லை, வெளியோ. அவன் இப்போ சொல்லுவான், டேய் அன்னைக்கு நம்ம பனைமரத்துக்கு கீழே. யோசித்து பாருங்க, பிசாசானவன் வந்துட்டு என்ன, அவன் எப்படிலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவான் தெரியுங்களா? உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களை யூஸ் பண்ணுவான், உங்களை கடந்த காலத்துக்குள்ள உங்களை தள்ள, உங்களுடைய கடந்த காலத்துக்குள்ள உங்களை அடைச்சி வைக்க. ஏன்னா நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய கடந்த காலத்துக்குள்ள போகும்போது, ஆமா நான் அப்படிலாம் செஞ்சேன் தான், நான் மோசமானவன் தான் அப்படின்னு அவன் கன்வின்ஸ் ஆகிக்கும், ஒத்துக்குனான் அப்படின்னா அவன் அந்த உணர்விலே தான் இருப்பேன் ஒழி, அவன் முன்னேற முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர விரும்புறீங்களா? ஆமா அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. வளர விரும்புறீங்களா? ஆமா. சரி, அப்போ பசுமரத்தாணி போல சுத்தி எடுத்து நச்சு நடுமண்டையில் அடிச்ச மாதிரி சொல்றேன், இதுக்கு மேல பழச யோசிக்காதீங்க. இதுக்கு மேல பிசாசு யோசிக்க வைப்பான், யாரையாவது அனுப்புவான், யார் மூலமாவது பேசுவான், அதற்கான சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுப்பான், பழைய காரியங்களை நினைப்பூட்ட. ஒரு நாளும் அதற்கு நீங்க இணங்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால பிசாசே, தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்ட நீ யார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, யாருமே நம்மளை குற்றமாத்தீர்கள்னா உள்ள ஒன்று இருக்குது பாருங்க, இந்த இதயம். இது என்ன பண்ணும்? நீ குற்றவாளின்னு சொல்லும். வேதம் சொல்லுது, உன் இதயம் உன்னை குற்றவாளி ஆய்த்திருக்கும் என்று சொன்னால் அவர் உன் இதயத்திலும் பெரியவர், அவர் உன் இதயத்தை விட பெரியவர். ஒருத்தனை பாதாளத்துல தள்ளவும், ஒருத்தனை பாவின்னு தீர்க்கவும், ஒருத்தனை நீதிமான்னு சொல்லி பரலோகம் சேர்க்கவும் அதிகாரம் உள்ளவர் சொல்றாரு, நான் உங்களை மன்னிச்சிருக்கிறேன். நீ எப்போ மனம் திரும்பி எங்கிட்ட வந்தியோ அப்பவே நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன். அதனால உன் பழச விட்டுரு, உன் பழைய காரியங்களை குறித்து நினைப்ப விட்டுரு. விட்டாதான் கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியும். ஆமென். விட்டாதான் கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியும். அப்படி விடல அப்படின்னா வளரவே முடியாது. யோசித்து பாருங்க. ஒரு சகோதரர் என்ன செய்யறாரு, வெண்ணெய் எடுத்து உருண்டியா ஊற்றி பாக்கெட்ல போட்டுக்கினாரு. வெண்ணெய் தெரியும் இல்லையா, கட்டி வெண்ணெய் எடுத்து உருண்டியா ஊற்றி பாக்கெட்ல போட்டுக்கினாரு. ஆபீஸ் கிளம்பி போறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த வெண்ணெயை எடுத்து வீட்டில் வைக்கிறாரு. மறுபடியும் வந்துட்டு அது நம்ம சந்திரா பால் நிலையம் வெண்ணெய் போல் இருக்குது, உருகவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு பூர்ணம் போகுது, கொஞ்ச நாள் கழிச்சு வாசனை, கெட்ட வாசனை வருது. ஆபீஸ்க்கு போறாரு, மனைவி திட்டுறா, மனைவி வீட்டுக்கு வர்றாரு, மனைவியை பார்க்குறாங்க, பிள்ளைங்களை பார்க்குறாரு, பஸ்ஸில் ஏறுறாரு, பேசஞ்சரை பார்க்குறாங்க,
யாரை பார்த்தாலும் இவர் இந்த வாசனையிலிருந்து வெளியே வரவே முடியல. இந்த வாசனை தான் ஒரு மூக்குக்கு ஏறுது, பாக்கெட்லேயே இருக்குது இல்லை, வேற எதுலையுமே அவரால் கவனம் செலுத்த முடியல. வீட்டுக்கு வந்தாலும் திட்டு வாங்குறாரு, மனைவி கிட்ட பிள்ளைங்கிட்ட திட்டு வாங்குறாரு, பஸ்ல போனாலும் திட்டு வாங்குறாரு. எல்லாரும் இவருக்கு அடிக்கிற நாத்தம் இல்லாமல் எல்லாருக்கும் நாத்தம் அடிக்குது. அங்கே வேலை செய்கிற ஃபேக்ட்ரியில் போனால் அங்கே மேனேஜர் சொல்கிறது சரியாக செய்ய முடியல, ஏன்னா இது நாற்றம் மூக்குக்கு ஏறிக்கினே இருக்குது. அதே நேரங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற தேவையில்லாதவைகள் நம்மை மற்றவைகளின் மேல் கவனம் செலுத்த விடாமல் பண்ணிடுன்றதை மறந்துடாதீங்க. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத பூர்ணம் பூத்தவைகள், பழசாய் போனவைகள், அவைகள் நம்மை மற்றவைகளின் மேல் கவனம் செலுத்தவே விடாது. கண்ணை ஏறெடுத்து பார்க்கவே முடியாது. அவ்வளவுதான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். வாழ்க்கையே இருண்டதை போல யோசிக்க தோணும். நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க, நான் என் கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகளை ஒரு நாளும் நான் நினைத்து பார்க்க மாட்டேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின. ஒழிந்து போயினா என்ன சொல்லலாம் நம்ம பாஷையில? நாசமா போயின. பழையவளெல்லாம் நாசமா போயிடுச்சு. ஆண்டவர் அதை சர்வ நாசமாக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க அதை யோசித்துட்டு இருக்காதீங்க. உட்காந்துக்கின்னு அந்த பழைய காரியங்களை யோசித்து 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 நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராதபடிக்கு நீங்க உங்களுக்கே நீங்க முட்டுக்கட்டை போட்டுக்காதீங்க. ஆமென். கடந்த காலம் என்று சொல்லும்போது அது இறந்த காலம் என்று சொல்லுவார்கள். அந்த இறந்த காலத்தில் நடந்த செத்த கிரியைகள், இழந்த காலத்தில் நமக்கு உண்டான கசந்த அனுபவங்கள், அவைகளை நாம் நிகழ்காலத்திலே சுமந்து கொண்டு திரிவோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் கசப்பானதாகவும் நம்முடைய எதிர்காலம் இனிமையற்றதாகவும் மாறிவிடும். ஆக உங்க எதிர்காலத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா கடந்த காலத்துல நல்லா நினைச்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை நான் செய்வேன். அவர் புதிய காரியத்தை செய்யணும்னா நாம் முந்தினதை சிந்திக்க கூடாது, பூர்வமானதை யோசிக்க கூடாது. அப்பதான் அவர் புது காரியத்தை செய்வார். பாட்டு மட்டும் பாடுவோம், முந்தினதை நினைக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் அப்படின்னு பாட்டு மட்டும் வச்சு 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 கேட்போம். ஆனா ஓயாம இரவெல்லாம் தனிமையில சென்று, ஆண்டவரே, நீலாம் எப்படி வளர முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில்? இதெல்லாம் பிசாசுடைய கண்ணி தந்திரங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. முந்தினதை சிந்திக்காதீங்க, பூர்வமானதை யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதியதை வச்சிருக்கிறாரு. ஆமென். புதிய சகாப்தங்கள் துவங்கவிருக்கிறது. புதிய ஆரம்பங்கள் உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கடந்த காலத்தில் நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், மறுதலிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆகாதவர்களாய் 4 பேர் உங்களை பார்த்திருக்கலாம், நீங்களே ஆகாதவர்களாய் போயிருக்கலாம், தேவையில்லாத கசப்பான அனுபவங்களுக்குள்ள நீங்க போயிருக்கலாம், தேவையில்லாத காரியங்களுக்குள்ள நீங்க கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவைகளை குறித்து இன்னைக்கு சிந்திக்காதீங்க, யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தில் மகா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் என்னோடு சேர்ந்து 71ஆம் சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்களேன். சங்கீதம் 19ஆம் வசனத்திலிருந்து படிங்க. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர், பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த, அநேக இக்கட்டுகளை சந்தித்தேன், ஆபத்துகளை சந்தித்தேன், என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. அல்லேலூயா. அநேக இக்கட்டுகளை சந்திச்சேன், அநேக ஆபத்துகளை சந்திச்சேன், ஆனா நீர் என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பே. மாத்திரமல்ல சொல்றாரு, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். விசுவாசிக்கிறீங்களா? உங்க மேன்மையை பெருக செய்வார், உங்களை திரும்ப உயிர்ப்பிப்பார், உங்களை மறுபடியும் தேற்றுவார், பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற செய்வார். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு அநேகர் ஆழங்களுக்குள்ள கிடக்கிறது போல, பாதாள குழியின் ஆழங்களுக்குள்ள கிடக்கிறது போல இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு
தங்களுடைய கடந்த கால பாதாள குழிக்குள்ள விழுந்து போய் கிடக்குறாங்க. அந்த பாதாள குழியிலிருந்து கர்த்தர் நம்ம ஏறி வர செய்வாராம். மட்டுமல்ல, உங்களை திரும்ப தேற்றுவார், உங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பார், உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவார். கடந்ததை யோசிக்காம கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம வருவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைக்கிறோமா? அப்படின்னா கடந்த காலத்தை இனி யோசிக்காதீங்க, உங்க பழச யோசிக்காதீங்க, அதை கழிந்து போடுங்க. பழையவைகள் ஒழிந்து போட்டோம். வேதம் சொல்லுறது ரோமர் 8:1. எல்லாரும் என்னோட சேர்ந்து ரோமர் 8:1 வாசிக்கலாம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இங்க 2 வார்த்தைகள் மிகவும் கவனிக்க வேண்டியது. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, மாம்சத்தின்படி நடவாம ஆவியின்படி நடப்பீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புனா கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்து ஆவியின்படி நடக்கிறவனுக்கு அவனுடைய கடந்த கால பாவங்களின் அடிப்படையில் கர்த்தர் தண்டனை வழங்க போவது இல்லை. தண்டிக்க வேண்டியவரை மன்னிக்கிறார். அவர் மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறார். இந்த உலகத்துல ஒருவனை பார்த்து நீ தப்பானவன் கை நீட்டி சொல்லுகிற தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவரே அவருக்குள் ஒருவன் வந்து விட்டான் என்று சொன்னால் அவனை தண்டிக்காமல் மன்னிக்கிறாராம். அப்ப நீங்க ஏன் சும்மா உங்களை நீங்களே தண்டிச்சுட்டு இருக்கிறீங்க? உங்களை ஏன் நீங்களே ஒரு மன உளைச்சலுக்குள்ள எடுத்துன்னு போறீங்க? வெளியே வாங்க, பாதாளத்திலிருந்து ஏறி வாங்க. அந்த கடந்த கால வீழ்ச்சியின் அனுபவம் என்ற பாதாள குழியிலிருந்து ஏறி வாங்க. கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறது இந்த இந்த கசப்பான கடந்த காலம் அல்ல. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது ஒரு ஒளிமயமான எதிர்காலம். ஆமென். உங்க மேன்மையை பெருக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை திரும்பவும் தேற்றுவார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. இக்கட்டுகளை சந்திச்சிருக்கலாம், அநேக ஆபத்துகளை சந்திச்சிருக்கலாம். கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக செய்வார். ஆகவே இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் இனி பழைமையானவர்களை சிந்திக்க போறதில்லை, பழையதை யோசிக்க போறது இல்லை. நல்லா ஜெபம் பண்றோம், ஆனா மறுபடியும் பழசு தானே யோசிக்கிறோம். ஆண்டவர் மேல ரொம்ப பக்தியா இருக்கிறோம், ஆனா மறுபடியும் பழசு தானே யோசிக்கிறோம். ஆண்டவர் மேல ரொம்ப பக்தியா வாஞ்சியா அவனை போல இவனை போல இல்லாம ரொம்ப ஒரு தெய்வீகமானவனா தான் இருக்கிறோம், ஆனா கடந்த காலத்துல நீ போட்ட தப்புல தானே யோசிக்கிற. நான் சொல்றேன், நமக்குள்ளே வருகிற யோசனைகள் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறதா அல்லது பிசாசினால் உண்டாகிறதா என்கிறதை நாம் பகுக்க வேண்டும். அநேக நேரங்களில் நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் உருவாகும். இந்த எண்ணங்கள் மாம்சத்தினால் உண்டானவைகளா ஆவியினால் உண்டானவைகளா என்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. அதான் பிரச்சனையே. நமக்குள்ள எண்ணங்கள் வரும்போது, யோசனைகள் வரும்போது, அநேக நேரம் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்குள்ள போய் செத்துருன்ற யோசனை தான் ஏன் வருது, செத்துணுன்ற யோசனை தான் ஏன் வருது. பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னோடு இடைப்பாடுறாரு அப்படின்னு. நானும் சிரிச்சிட்டு அவரை பார்த்து, என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாயா, கொஞ்ச நாள் அதுக்கு புத்தி வேணா இந்த விசுவாசிக்கு. பரிசுத்த ஆவியானவர் ஐயா போய் சாவுன்னு சொல்லுவாரு. ஏதோ அசுத்தாவி சொல்லுது, அதை விரட்டி அடிக்காம இந்த அம்மா அந்த யோசனையை புறந்தரலாம அதையே நான் செத்துறேன்னு வாயை திறந்து சொல்லிட்டு இருக்குது. நான் வாழவே மாட்டேன், நான் செத்துறேன், நான் இருக்கவே மாட்டேன், செத்துறேன். அப்படி கிடையாது. நமக்குள்ள யோசனைகள் வரும்போது இந்த யோசனை கொடுக்கறது யார்? ஒரு சில நேரங்கள் நம்ம சொல்றோம், என்ன தெரியுமா, என்னால யோசிக்காம இருக்கவே முடியல அப்படின்னு. அதுதான் பிசாசுடைய கிரியை, அதுதான் நுகம், அதுதான் சிறை. என்னால வெளியவே வர முடியல, கம்பி தடுக்குதுன்னு சொல்றான்ல ஜெயில இருக்கிறவன், அது போல உங்களால வந்துட்டு வெளியே வர முடியும். அந்த யோசனையிலிருந்து, பழையதை குறித்த சிந்தனையிலிருந்து உங்களால வெளியே வர முடியலன்னா அதுதான் சிறை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கும்படிக்கு ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரே என்னை விடுதலையாக்கும் என்று கேளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியத்தை குறித்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கான
வளமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். மேன்மையை பெருக செய்வார். அல்லேலூயா. ஆகவே வளர விரும்புறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில கிருபையில வளர விரும்புறீங்களா? அப்ப இன்னையிலிருந்து கடந்த காலத்தை யோசிக்கிறத மறந்துடுங்க. இவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டோம், நீங்க போய் கடந்த காலத்தை யோசிப்பீங்கன்னா உங்க தலையில நீங்களே மண்ணு அள்ளி போட்டுக்கிற மாதிரி. தெரிந்தெடுக்கிற பொறுப்பு உங்ககிட்ட விட்டுறேன். வளரணும்னா கடந்த காலத்தை மறந்துடுங்க. வளரக்கூடாது அப்படின்னா கடந்த காலத்தையும் நினைச்சு நினைச்சு உட்காந்து அழுதுகினே இருங்க. எது வேணுமோ நீங்க தெரிந்தெடுத்துங்க. மற்ற 2 காரியத்தை நம்ம நாளைக்கு தியானிக்கலாம். நான் மின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம். நம் அனைவரும் நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு தீர்மானம் செய்வோம். ஏதோ கடமை கண்ண இந்த ஜெபத்தை செய்யாமல் உங்க மனசை திறங்க, உங்க இதயத்தை திறங்க. கர்த்தாவே, நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விரும்புகிறோம். பிசாசு எங்களை பலவீனப்படுத்த, பிசாசு எங்களை இடித்து தள்ள சத்ருவானவன் இன்றைக்கு தேவையில்லாதவைகளை எங்கள் மனதிலே போட்டு பழையவைகளை குறித்து யோசிக்க வைத்து, கடந்தவைகளை குறித்து கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் இன்றைக்கு மனதுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர்தாமே அவர்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சிந்தையில் இருக்கிற பிசாசின் போராட்டங்கள் மாறி போகட்டும். என் மேன்மையை தேவன் பெருக செய்வார். பாதாளங்களிலிருந்து என்னை ஏறி வர செய்வார். என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பார், கட்டுவார், மேன்மைப்படுத்துவார் என்ற நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.